கலாம் என்ற கோபிநாத் அவர்கள். என்னை பெற்ற தமிழ் எனது கற்றை தமிழ் அது எனக்கு உற்ற தமிழாக இருப்பதால் இங்கு ஒரு சில நிமிடங்கள் என் வாழ்வில் என் இனத்துக்காக செலவிட நான் இங்கே வந்துள்ளோம். நாம் தமிழர் கட்சி கடந்த 15 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே மண்ணுக்காகவும் மண்ணின் மக்களுக்காகவும் குரல் கொடுத்து வந்திருக்கிறது. ஆனால் என் மண்ணின் மக்கள் மட்டும் எங்களுக்கு செவி சாய்ப்பதே இல்லை. உங்களின் எல்லா பிரச்சனைகளும் பேசுகின்ற ஒரே கட்சி இந்த மண்ணில் நாங்கள் தான். உங்களின் எல்லா குரலுக்கும் கூப்பிட்டவுடன் ஓடி வருகின்ற பிள்ளைகள் நாங்கள் தான். ஏனோ நாங்கள் மட்டும் உங்கள் கண்களுக்கு தெரிவதே இல்லை. ஏதோ தெரு முனைகளில் தெருவின் ஓரத்தில் இன்று நாங்கள் கூட்டம் போட்டு எங்கள் குரல் வளர்த்தினால் இந்த மண்ணுக்காகவும் என் மக்களுக்காகவும் நாங்கள் பேசி வருகின்றோம். 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வருகிறது. தேர்தல் முடிந்தவுடன் மக்கள் குறை தீர்க்கப்படுகிறதா, இந்த மண்ணுக்கான வளம் பாதுகாக்கப்படுகிறதா என்ற கேள்விகளுக்கு இல்லை என்றே பதில். என் மக்களுக்கு கோபம் வருகிறது. பேருந்து சரியான நேரத்தில் வரவில்லை என்றால் கோபம் வருகிறது. நாம் தேர்வு செய்த இந்த ஆட்சியை துப்ப வேண்டும் என்று கோபம் வருகிறது. துப்பிவிடாதீர்கள், ஒரு நிமிடம் பொறுங்கள். சாலை சரியாக இல்லை என்றால் உங்களுக்கு கோபம் வருகிறது, நியாயமான கோபம் தான். துப்பிவிடாதீர்கள், பொறுங்கள். மின்சாரம் சரியாக கிடைக்கவில்லை என்றால் உங்களுக்கு கோபம் வருகிறது, நிச்சயமாக வர வேண்டிய கோபம் தான். துப்பிவிடாதீர்கள், ஒரு நிமிடம் பொறுங்கள். நமது வளம் கொள்ளை போகின்ற போது கனரக வாகனங்களில் ஏற்றிக்கொண்டு போகும்போது உங்கள் நெஞ்சின் இறுக பிடித்து உங்களுக்கு அதீத கோபம் வருகிறது, நியாயம்தான். துப்பிவிடாதீர்கள், சற்று பொறுங்கள். நீங்கள் இத்தனை அவலங்களையும் கண்டு இந்த தேர்வு செய்யப்பட்ட ஆட்சியை காரி துப்ப வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றினால் அடுத்த ஆண்டு தேர்தல் வருகிறது. நீங்கள் எந்த திசையிலிருந்து துப்ப வேண்டும் என்று இந்த உங்களின் தம்பி சொல்கிறேன், அதன் பிறகு நீங்கள் துப்புங்கள். இந்த ஆட்சியின் மீது உங்களுக்கு கோபம் இருந்தால் இந்த ஆட்சி பார்த்து துப்பார்கள், மேல் நோக்கி துப்பிக் கொள்ளுங்கள். அது உங்கள் மீது இந்த ஆட்சியை தேர்வு செய்து நான் தானே, எனது பெற்றோராகிய நீங்கள் தானே, எனது அண்ணனாகிய நீங்கள் தானே. ஏதேனும் ஒன்றாவது சரியாக இருக்கிறதா? மழைக்காலம், எத்தனை சாலை விபத்துக்கள் நடக்கும் என்று உங்களுக்கும் தெரியும், இங்கு நின்று கத்திக் கொண்டிருக்கும் எனக்கும் தெரியும். உங்களுக்கு கோபம் வரும். ஆனால் அந்த கோபம் கேவலம் 500, 1000, 2000க்கும் விலை போகின்ற போதுதான் எங்கள் மீது எங்களுக்கே கோபம் வரும். ஐயோ கத்திக் கொண்டிருக்கிறோமே தெரியும் என்று. ஒரு முறையாவது எங்களை திரும்பி பாருங்கள். எங்களுக்காக அல்ல, அடுத்த தலைமுறைக்காகவது, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காவது. இல்லை என்றால் அத்தனையும் விட்டுவிட்டு போவார்கள். நாம் செத்துத்தான் போக வேண்டும். உங்களுக்காகத்தான் கத்திக் கொண்டிருக்கிறோம். எமது வரலாற்றுக்காக நாங்கள் கத்திக் கொண்டிருக்கிறோம். மோடி மறைக்கப்படுகின்ற எமது வரலாற்றுக்காக நாங்கள் குரல் கொடுத்திருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு நேரம் இல்லை. அலைபேசியில் எங்கள் அண்ணன், எங்கள் உயிர் அண்ணன் சீமான் பேசுவதை பார்க்கிறீர்கள், ரசிக்கிறீர்கள். சரியாதானே பேசுறாரு சீமான் என்று உங்கள் நண்பர்களிடம் கூட பகிர்கிறீர்கள். ஆனால் தேர்தல் நேரத்தில் மட்டும் இந்த பேய்க்கும் பிசாசுக்கும் ஏன் வாக்கப்பட்டு போகிறீர்கள்? தயவு செய்து என் உடன்பிறப்புகள், எனது பெற்றோர்கள், எனது தம்பிகளிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன், தவறு வைக்காதீர்கள், மண்ணுக்கு துரோகம் வைக்காதீர்கள். உங்களுக்காக குரல் கொடுக்கின்ற எங்களை கூட மறந்து போங்கள். ஆனால் நமக்காக மரணித்த மாணவர்கள் மட்டும் மறந்து போவார்கள். அது பாவத்திலும் பெரும் பாவம். நாங்கள் மரணிக்கிறவரும் நாங்களும் குரல் கொடுப்போம். ஆனால் நீங்கள் மரணிக்கின்ற தருவாயில் இதை உணர்ந்து விடாதீர்கள். காலம் தந்திருக்கின்ற ஒரு அரிய வாய்ப்பு 2026. தயவு செய்து விவசாய சின்னத்தை ஏறெடுத்து பாரு. உன் வாழ்வு மாறும். உன் வாழ்வு அல்ல, நம் வருங்காலமே மாறும். தேடி பாருங்கள். 2000 தருகிறார்களா, 1000 தருகிறார்களா, 500 தருகிறார்களா, பிரியாணி தருகிறார்களா, சாராயம் தருகிறார்களா என்று அல்ல, என்று அல்ல. என்ன கொள்கையை முன்வைக்கிறார்கள், என்ன செயல் திட்டத்தை முன்வைக்கிறார்கள்? இந்த பிள்ளைகள் 15 ஆண்டு காலமாக இந்த களத்தில் எப்பேற்பட்ட இடத்தில் இருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று நோக்கி பாருங்கள். அப்போதுதான் நல்லதொரு ஆட்சி நமக்கு கிடைக்கும். இல்லை என்றால் விடியாமல் தான் போகும். 30 நாட்கள் ஆகிறது கரூர் துயர சம்பவம் நடந்து. ஆனாலும் வெளியே வரவில்லை. இந்த தமிழ்நாடு, இந்த தமிழ் இனம் பல்லாயிரம் கணக்கான வருடங்களாக வரலாற்றை சுமந்து வந்திருக்கிறது. அந்த வரலாற்று நெழுக
பெரும் துயரம் நடந்திருக்கிறது. இனிவரும் காலங்களிலும் துயரங்கள் நடக்கலாம். அதுக்கெல்லாம் ஓடி ஒளிந்து விட முடியுமா? சற்று சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு துயரத்துக்கும் ஒவ்வொரு மாதம் ஓடி ஒளிந்து கொண்டால் எப்போதுதான் என் தலைவர் வெளியே வருவார் என்று. நானும் முதல் காட்சி பார்த்த ரசிகன் தான். திரையரங்குக்கு அந்த நடிகரின் திரைப்படத்துக்கு மட்டுமே செல்லுவேன். அப்படிப்பட்ட ரசிகன் தான். ஆனால் எனக்கு அதுவல்ல அரசியல். என் மண்ணுக்காக அரசியல் தேவை, என் மக்களுக்கான அரசியல் தேவை. மோடி மறைக்கின்ற என் வரலாறு விடுதலை பெற்று வாழ எனக்கு அரசியல் தேவை. உங்களுக்கும் தேவைப்படும், உங்களுக்கும் தேவைப்படும், உங்களுக்கும் ஒரு நாள் தேவைப்படும். அப்போது தேடுங்கள். எங்கும் ஒளிந்து கொண்டிருக்க மாட்டோம். உங்கள் அருகிலே தான் நாங்கள் நின்று கொண்டிருப்போம். நீங்கள் எங்களை தேடினாலும் தேடாமல் விட்டாலும் நாங்கள் உங்கள் அருகிலே தான் இருப்போம். இந்த எளிய பிள்ளைகள் உங்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டுதான் இருப்போம். 2026 தயவு செய்து இந்த விவசாயி சின்னத்தை திரும்பி பாரு. நீ வேறு கட்சிக்கு ஓட்டு போட போகிறாய் என்றால், திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ வேறு நடிகரின் கட்சிக்கு ஓட்டு போடுகிறாய் என்றால், இதுவரை தமிழ்நாட்டில் 100% ஓட்டு போலிங் ஆனதில்லை. இனிமேல் ஆத்தல நீ வீட்டுல படுத்து தூங்கிடு. எதுக்கு ஓட்டு? நீ ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டு போயிடு. எவன் சாவறது? எவன் சாவறது? 50 வயசு ஆகும், 60 வயசு ஆக வந்துடும். நாங்க பரம்பரை பரம்பரை திமுக, பரம்பரை பரம்பரையா அதிமுக. நீ ஓட்டு போட்டு போயிடுவ. எவன் சாவறது? அடுத்த தலைமுறை எங்களுக்கானது. எங்களுக்கான கல்வி விற்கப்படுது. ஆசைப்பட்ட படிப்பு படிக்க முடியல. அந்த பிள்ளை வேற ஒரு படிப்பு ஆசைப்பட்டிருக்கோம். எங்க வீட்டுல நடந்தது, எங்க வீட்டுல நடந்தது. என் அண்ணன் மகள் ஆசைப்பட்ட படிப்புக்கு வருடத்துக்கு 1.5 லட்சம். முதல் பட்டத்தாரி ஆசை கனவுகளோடு அந்த படிப்பை படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். ஆனால் வருடத்துக்கு 1.5 லட்சம் கட்ட முடியாது. நடுத்தர குடும்பம். வேறு வழி இல்லை. கட்டணம் குறைவாக இருக்கின்ற படிப்பை தேர்வு செய்து படிக்க வைக்க வேண்டும் என்று வீட்டில் கட்டாயப்பட்டு விட்டார்கள். இதெல்லாம் தந்தது யார்? இந்த 60 ஆண்டுகளாக இந்த திராவிட கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்களித்து எங்கள் வாழ்க்கையை நாசமாக்கிய எனது பெற்றோராகிய நீங்கள் தான், எனது அண்ணனாகிய நீங்கள் தான். இன்று நடிகர் பின்னாடி ஓடி 40 பேர் செத்தா அத்து பிரச்சனை இல்லை உங்களுக்கு. என் புள்ள பார்க்க போய் தானே செத்தான்னு ஒரு அம்மா சொல்லுது. உயிரை விட ஒரு எதிரா பெருசும் அப்படின்னு கேட்கணும். கோவம் வருது எனக்கு. ஆனா உயிர் உன்னதமானது. அதை கொஞ்சமாக மதியுங்கள். புரட்சிக்கு அதை செயல்படுத்துங்கள். தயவு செய்து கொள்கிறேன், நீங்கள் புரட்சிக்கு அதை செயல்படுத்துங்கள். 2026 நிச்சயம் நாம் வரலாறு படைப்போம். கூட்டணி வைக்கவில்லை, எங்களுக்கே கவலை இல்லை. நீங்க எதுக்குதான் யூடியூப்ல மாத்தி மாத்தி பேசுறாங்க தெரியல. எங்களுக்கே கவலை. எங்கள் அண்ணன் முன்வைக்கின்ற தத்துவம், கருத்தியல், அதுதான் எங்களுக்கு முக்கியம். 1000 பேரோடு நாங்கள் இருக்கின்றோம் என்பது எங்களுக்கு பெருமை அல்ல. 1000 பேருக்கு முன்னால் நாங்கள் வைக்கின்ற கருத்தும் தத்துவமும் இருக்கின்றது என்பதுதான் எங்களுக்கு முக்கியம். உங்கள் வீட்டு பிள்ளைகள் உங்களுக்காகவும் வருங்கால தலைமுறைக்காகவும் போராடி கொண்டிருக்கிறோம். எங்கள் போராட்டத்தை உதாசீனப்படுத்தாதீர்கள். நிச்சயம் அதற்காக வருத்தப்படுவீர்கள். வருகின்ற 2026 தேர்தலில் ஒரு முறை ஓட்டு போட்டு தான் பாருங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. இவனுங்க ஆண்டதோட கேவலமா ஆண்டிட மாட்டோம். சின்ன ஒரு கான்செப்ட். 15 வருஷமா போராடி வரோம். நாங்க அந்த இடத்தை தக்க வைக்க எவ்வளவு போராடுவோம். அப்ப நாங்க எவ்வளவு நல்லது செய்ய நாங்க மனக்கடுவோம். அந்த சின்ன ஒரு கான்செப்ட் அதை புரிஞ்சுக்கங்க. அதை புரிஞ்சுக்கங்க. இவன் வந்தா 60% ஏடிஎம்கே, அவன் வந்தா 40%. நான் எதிர்கட்சியா இருக்கும் போது 60 வாங்கிக்கிறேன், நீ ஆளுங்கட்சியானா நீ ஒரு 70 வாங்கிக்க. இவ்வளவுதான் பேரம் பேசி நம்மளை வித்துன்னு இருக்கிறான். அது தெரியுதா தெரியலையா, இல்ல தெரிஞ்சவன் தெரியாத மாதிரி நீங்க எல்லாம் இருக்கிறீங்களான்னு தான் எனக்கு தெரியல. ஒரு முறை வாக்களியுங்க. உண்மையான வெற்றி ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பயம், அந்த பயத்தை ஒரே ஒரு முறையாவது கொடுங்க. அடுத்த முறை நாங்க வரலால பரவாயில்ல, அவன் வரணுமாச்சும் அவன் நல்லது செய்வான். ஐயோ இந்த மக்கள் நம்மளை ஓரம் கட்டுவாங்களே என்ற பயத்திலேயாச்சும் நல்லது செய்வான். எத்தனையோ பேர் படிச்சிருக்கிறீங்க, ஆனாலும் உங்கள் அறிவு ஏன் இதை சிந்திக்க மறுக்கிறது? 1000க்கும் 5000க்கும் 2000க்கும். ஆனா இந்த வாட்டி நிச்சயம் செம்மையா பணம் பெறலாம். மயங்கி விடாதீர்கள். பிரியாணிக்கும் கோட்டருக்கும் மதுவுக்கும் மயங்கி விடாதீர்கள்.
வருகின்ற காலமாவது உண்மையான அரசியல் வெல்லட்டும், உங்கள் வீட்டு பிள்ளைகளின் அரசியல் வெல்லட்டும், இந்த எளிய பிள்ளைகளின் அரசியல் வெல்லட்டும். வருகின்ற 2026 தயவு செய்து ஏறெடுத்து பாருங்கள் எங்கள் விவசாய சின்னத்தை. உங்கள் வீட்டு நலனுக்காகவும் நமது நாட்டின் நலத்துக்காகவும் நமது வரலாற்றின் மீது கொண்ட பேர் அன்பின் காதலுக்காகவும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களை நேசிக்க மறந்து விடாதீர்கள். ஒரு நிமிடம் கூட ஆகாது இவர்கள் உங்களை தூசித்து விட்டு செல்வதற்கு. இவர்களுக்கு நீங்கள் வெறும் வாக்காளர்கள், வெறும் வாக்காளர்கள். இப்ப ஒரு வார காலம் பெய்த மழைக்கு எத்தனை மூட்டை நெல் பயிர்கள் வீணாக போனது. 60 வருஷமா ஆள்றான், ஒரு டென்ட் கொட்டா போடாம தான் வச்சுன்னுக்கிறான். அந்த ஒரு விவசாயி கதறாரு, ஏன் அந்த பெரியவர் ஏன் இந்த சாலையை போட முடியாதா ஐயா? அவர் பணிவா, அவரோட கோபத்தை கூட பணிவா காட்டுறாரு. இந்த சாலையை போட முடியாதா? இதுக்கு தானே அதிகாரிங்க இருக்கிறீங்க. அதிகாரிங்க அவங்க அரசியல்வாதிகள் தான் வேலை செய்யற அதிகாரிகளா இருக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஒரு நாள் மக்களுக்காக வேலை செய்யற அரசு அதிகாரிகளாக வருவார்கள். அது நாம் தமிழ் கட்சி அமைக்கின்ற ஆட்சியில் அது நடந்தே தீரும். அந்த ஏழை விவசாயியின் கதறல் உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா? உங்கள் காதுகளுக்கு கேட்கவில்லையா? விவசாயி அழுகிறான் என்று அலட்சியத்தோடு இருந்து விடாதீர்கள். வருங்காலம் அழப்போகிறது என்று பயத்தோடு இருங்கள். அதற்காகத்தான் விவசாய சின்னத்தை சுமந்து கொண்டு உங்கள் முன் நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் இனம் வாழ, நம் இனம் வாழ, நம் இனத்தின் வளம் வாழ, நம் வரலாறு வாழ. எவனுடைய வரலாறு நான் ஏன் படிக்க வேண்டும்? அதனாலேயே என் வரலாறு மூடி மறைக்கப்படுகின்றது. ஒரு பெரும் புகழ்பெற்ற புத்தகத்தின் அட்டை பக்கத்தில் எழுதியிருக்கின்றது, 7 தலைமுறைகள் என்ற ஒரு புத்தகத்தின் அட்டை பக்கத்தில், உன் வரலாறு எது என்று தெரியாமல் நீ வாழும் சுதந்திரத்தின் முழு அளவை உன்னால் அளவிட முடியாது என்று. நம் வரலாறு எது என்று தெரியாமல் நம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சுதந்திரத்தை நம்மால் அளவிட முடியாது. நம் வரலாறை மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நம்மை அதிலிருந்து வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் சாதியை ஒழிக்கிறேன் 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 என்று நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பட்டா தருகிறேன் என்கிறார்கள். இத்தனை ஆண்டு காலம் எங்களுக்கு ஏன் தரவில்லை என்ற கேள்விக்கு பதில் இல்லை. ஓட்டு வாங்கணுமே. நான் இன்னமும் புறமக்கருத்தில் தான் இருந்து நிற்கிறேன். நான் தமிழ்குடி, மூத்த தமிழ்குடி மகன். எங்களுக்கு ஏன் இப்ப பட்டா தருகின்றதான் கேள்வி. எங்க அப்பா இருக்கும் போது கொடுக்குறதானே, என் தாத்தா இருக்கிறப்ப கொடுக்குறதானே, எனக்கு ஏன் உங்க அப்பா இருக்கும் போது குத்துருக்கலாமே, எனக்கு ஏன் இப்ப தர? அல்லு கிளம்புது உனக்கு. தமிழ் தேசியம் மீண்டு வருது, வேற வழி இல்லை, எதையாச்சும் ஒண்ணு கொடுத்தாகணுமே. தயவு செய்து நீங்க ஏமாந்துறாதீங்க. இவனுங்க இப்படித்தான் 60 வருஷமா நம்மளை ஏமாத்தின்னு இருக்கிறானுங்க. தேர்தல் நெருக்கத்துல நம்மளுடைய வறுமையும் வலியும் புரிஞ்சுக்கிட்டு எத்தையோ நாய்க்கு துண்டி எலும்ப போடுற மாதிரி போட்டு நமது பொன்னான வாக்க ஐயா அண்ணல் அம்பேத்கர் ஐயா போராடி வாங்கி தந்த வாக்குரிமைய நம்ம கிட்ட இருந்து கபலீகரம் செய்து கொண்டு போகிறார்கள். விலை போய் விடாதீர்கள், தயவை செய்து சொல்கிறேன், விலை போய் விடாதீர்கள். வரலாற்றில் பெரும் வலியை சுமந்து கொண்டு இப்போது இந்த பிள்ளைகள் நாங்கள் உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்களை மீண்டும் ஒரு முறை வழியில் தள்ளிவிட்டு வழி எங்களுக்கானது அல்ல, உங்களுக்கானது. மறுநாள் நீங்கள் அழும்போது உங்களுக்காக உங்கள் அருகில் உங்கள் தோள்களுக்கு பக்கத்தில் நாங்கள் தான் நின்று கொண்டிருப்போம். வேறு எந்த கட்சி எந்த கொம்பனும் நிக்க மாட்டான், எவனும் நிக்க மாட்டான், காரு கண்ணாடி கூட இருக்க மாட்டான். இப்படி வணங்க சொல்லிட்டு போயினே இருப்பான். நடக்கிறத தான் பேசுறேன், நடக்கிறத ஒன்னும் பேசல நானு. அதனால வருகின்ற 2026 தயவு செய்து விவசாய சின்னத்தை ஏறெடுத்து பாரு. ஒரு ஓட்டு தான் ஏன் கேட்கிறேன், ஒரே ஒரு ஓட்டு. பல்ல கட்சின்னு போட்டுருங்க, பல்ல கட்சின்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் நாங்க சரியில்லை எங்களை தூக்கி தூர போட்டுருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. 15 வருஷம் கத்துறல, ஒரே ஒரு முறை ஒரு ஓட்டு போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நாங்க சரியா பண்ணலையா எங்களை தூர போடுங்க. ஆனா எங்களுக்கு வாய்ப்பே தராம விமர்சிக்கிறீங்க பார். பரவாயில்ல, எங்க அண்ணன் சொல்லிட்டாரு விமர்சனம் இல்லாம வளர முடியாது அப்படின்ட்டு. அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இன்னும் கூட விமர்சிங்க நாம் தமிழ் கட்சியை. நீங்க விமர்சிக்க விமர்சிக்க நாங்கள் எழுந்து வந்து தான் இருப்போம். இது பல தலைமுறைகளாக தாங்கி வந்த வழி. வெற்றியை ருசிக்காமல் ஓயாது. நிச்சயம் வெல்வோம். இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர்.